Hello everyone, I am Mohammed Sajid, IEBP campus, Department of IT. இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னா எக்ஸலை பற்றி பார்க்க போறோம். எக்ஸல் மைக்ரோசாஃப்டோட ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து எக்ஸல். இந்த எக்ஸல் என்னன்னா ஃபங்க்ஷன்ஸையும் ஃபார்முலாஸையும் பயன்படுத்தி கணித செய்கைகளை மேற்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மின் விரிதாள் தான் இந்த எக்ஸல். இந்த எக்ஸல் வந்து எப்படி இருக்குன்னா இதுல கொலம்ஸ் எல்லாமே ஆங்கில கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கு, ஏபிசிடி இருக்கும். இதுல ரோஸ் எல்லாமே நம்பர்ஸ்ல இருக்கு. இது வந்து அன்லிமிட்டடா இருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ நம்ம அவ்வளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப இந்த எக்ஸல் வந்து கொலம்ஸையும் ரோஸையும் பயன்படுத்தி தான் காணப்படும். கொலத்தாலையும் ரோஸாலையும் அடைக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியையும் நம்ம சொல்லுவோம் கலம் என்று சொல்லுவோம் எக்ஸல். அதுக்கு பிறகு கலங்கள் ஒரு கூட்டமாக செலக்ட் பண்ணக்குள்ள நம்ம என்ன சொல்லுவோம், அதை கலவீச்சு வந்து சொல்லுவோம். இப்படி இவ்வளவுதான் எக்ஸல்ல இருக்கிற முக்கியமான சில பகுதிகள். அதுக்கு பிறகு நம்ம ஃபங்க்ஷன்ஸையும் ஃபார்முலாஸையும் பயன்படுத்தி நம்ம வந்து கணித செய்கைகளை மேற்கொள்ளும். இப்ப உதாரணத்துக்கு சம் என்ற ஃபங்க்ஷன் இருக்குது, எவரேஜ் ஏவிஜி என்ற ஃபங்க்ஷன் இருக்குது, மினிமம் என்ற ஃபங்க்ஷன் எம்ஐஎன் சொல்லுவாங்க மினிமம், அடுத்து மேக்சிமம் எம்ஏஎக்ஸ் சொல்லுவாங்க, அடுத்தது கவுண்ட் சிஓயூஎன்டி கவுண்ட், அடுத்தது கவுண்டா. இப்படியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது, இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம எக்ஸல் ஷீட்ல வந்து நம்ம சாஃப்ட்வேர் மூலம் ஒர்க் பண்ணி கொள்வோம். அடுத்தது இது வந்து எவ்வாறு ஒரு உலகத்துல வாழ்ற மக்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. முதலாவது மாணவர்களை பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம இலங்கை நாட்டு சிலபஸை பொறுத்தவரை இது வந்து கிரேட் 10, கிரேட் 11, அடுத்தது அட்வான்ஸ் லெவல் படிக்க ஸ்டூடெண்ட்டுகளுக்கு ஒரு சாப்டரா இருக்கு, ஒரு சப்ஜெக்டா இருக்கு. இது அவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல வந்து இந்த எக்ஸல் சார்ந்த கேள்விகள் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல வர மாதிரி இருக்குது. அதனால அவங்க வந்து கட்டாயம் எக்ஸலை வந்து படிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அக்கௌண்டிங், அதாவது சீமா சார்ட்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்மார்களுக்கு எவ்வாறு உதவும்னா இப்ப இதுல வந்து பயன்படுத்த போறது வந்து ஃபங்க்ஷன்ஸும் ஃபார்முலாஸ். அப்ப கணித செய்கைகளை தான் நம்ம இங்க மேற்கொள்ளணும். இப்ப நம்ம இந்த கணித செய்கைகளை மேற்கொள்றதால நமக்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னா நம்மளுக்கு அதுல வார விடைகள் வந்து நம்மளுக்கு சரியான தீர்க்கமான விடைகளா அமையும். அப்ப நம்மளோட கணக்குல எதுவும் இப்ப நம்ம கால்குலேட்டர்ல சரி கூட்டக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்மளுக்கு சில வேலைகள்ல நம்மளுக்கு அந்த கூட்டுதல்ல பிழை ஏற்படலாம். நம்ம எழுதி கூட்டக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், இப்ப சில டைம்ல வந்து நம்மளுக்கு பிழைகள் ஏற்படலாம். ஆனா அந்த எக்ஸல் ஷீட்ல என்ன செய்வோம், முதலாவது பெருமானங்களை அந்த களத்துகள்ல போட்டுக்கணும். களத்துகள்ல போட்டு வச்சு திரும்ப களை வீச்சை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சம் பண்ணுவோம் கூட்டுறதுக்கு. எவரேஜ் காணணும்னு சொன்னா களை வீச்சு செலக்ட் பண்ணி எவரேஜ் பண்ணுவோம். இப்படி செய்யறதால நம்மளுக்கு நம்மளோட பெருமானங்கள் நம்மளோட கண்ணுக்கு முன்னுக்கு தான் இருக்கு. நம்மளோட பெருமானங்கள் வந்து நம்மளோட கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிறதால நம்மளுக்கு பிழைகள் வாரத்துக்குரிய சாத்தியம் மிக குறைவா இருக்கு. அப்ப அக்கௌண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட், சார்ட்டர்ட், சீமா படிக்கிற ஸ்டூடெண்ட், இப்படியான ஸ்டூடெண்ட்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட் வந்து எக்ஸல் வந்து ஹெல்ப் பெனிஃபிட்டா இருக்கு. இப்ப அடுத்து பார்க்க போனா இப்ப ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு அடுத்து வந்து எம்ப்ளாயிஸ்ல இப்ப அக்கௌண்டிங் சார்ந்த எம்ப்ளாயிஸும் சரி, அடுத்தது சாதாரண எம்ப்ளாயிஸும் சரி இந்த எக்ஸல் ஷீட்ல பெரும்பாலும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் ஒர்க் பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அதுல வரவு, இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு கடை வந்து இருக்காமன்னு சொன்னா கடையில ஒர்க் பண்ற எம்ப்ளாயி அதுல என்னென்ன பொருட்கள் வந்து வரவாயிருக்குது, என்னென்ன பொருட்கள் வந்து கம்பெனியை விட்டு போயிருக்குது என்ற டேட்டா பேஸ் மாதிரியான மெயின்டெனன்ஸுக்கும் இந்த எக்ஸல் ஷீட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல லாபம் எவ்வளவு நட்டம் எவ்வளவு என்ற விஷயங்களை பார்க்கறதுக்கும் அந்த எக்ஸல் ஷீட் வந்து மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து வேர்ல்டு வைடா யூஸ் பண்றாங்க. எல்லாருமே இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னு சொன்னா இதுல யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து மனிதர்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய மாதிரியான யூசர் இன்டர்ஃபேஸ் தான் இந்த எக்ஸல் ஷீட்ல இருக்கிறதால இதை வந்து மனிதர்கள் வந்து விரும்பி இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதனாலதான் இந்த உலகத்துல பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த எக்ஸல் ஒர்க் ஷீட் வந்து
எல்லாரும் பயன்படுத்திக் கொள்றாங்க. கவர்மெண்ட் செக்டரா இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டரா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே இந்த எக்ஸல் வந்து பயனுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல யூசர் இன்டர்ஃபேஸும் வந்து மக்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கிறதால எல்லாரும் பயன்படுத்தி கொள்றாங்க. இந்த வீடியோல எக்ஸலை பத்தி பார்த்தோம். இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.